எந்தை ஈசனம் பெருமான் ஏறமறு கடவுளென்றேத்தி சிந்தை செய்பவர்க்கல்லால் சென்று கைகூடுவது என்றால் கந்த மாமலர் உந்தி கடிமுனல் நிவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் நம் அருளை. உருகோட்டந்தரப்பாயும் உம்மதம் முற்றெடுப்ப முறிவில் கோட்டும் ஒரு கோட்டு மழகளிட்டு இருகோட்டு முதுகளிராய் உலகக் காட்டி வருகோட்ட நிறைவேட்டு பைங்கோட்டு திணைப்புணத்து பொருள் மேற்கொண்ட குருகோட்டும் விடை மணந்த குமரகோட்டத்து அடிகள் குலத்தாள் ஊற்றி. அவையேறும் நெஞ்சினி மற்றமொழி பற்றே அவையேற வைத்தவளும் அல்ல சுவையேறும் செந்தமிழ் பன்னூல் விளக்கும் சீர் ஜெகநாதவி நம் தழைத்தாள் செல்லிக்கு அணை. ஞான சன்னிதானமாகிய மருந்தீச பெருமான் திருவருள் முன்னிலையில் தொடர்ந்து சமயத்து பொருள்களை நிகழ்த்தி வருகின்றவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்ற பரவலர்களுக்கும் இயம்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். உபநிடதங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கின்றன. அதில் 108 உபநிடதங்களை மிகச் சிறப்பாக சொல்லுவது வழக்கம். இதில் புருஷ சூக்தம் என்பது ஒரு உபநிடதம். புருஷ சூக்தத்தில் அதிகமான விஷயங்கள் சொல்லப்படுகிற பொழுது அதில் திருமாலுக்கு பிராதானியம் கொடுக்கப்பட்ட ஒரு உபநிஷதம். இப்போ புருஷ சூக்தத்தில் திருமால் தானே சிறப்பாக சொல்லப்படுகிறார். அவர்தானே முழுமுதற் பொருள் என்பதாக, அந்த பிரம்மப்பொருள் என்பதாக புருஷ சூக்தம் அவரை தோத்திரம் செய்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்கள் எல்லாம் சிவபரம்பொருள் என்று அப்படி சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். புருஷசூக்தம் என்று ஒரு உபநிஷதத்திலே அந்த விஷயம் சொல்லப்படுகிறது. மற்ற உபநிஷதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஒரு வகையில் காரண வகையில் பார்த்தால் திருமாலுக்கும் ஒரு முதன்மை உண்டு. அது காரிய வகையில் தான் அந்த முதன்மையை தவிர மூல காரணம் என்று சொல்லுகிற பொழுது இந்த முதன்மை இல்லை. இன்னும் புருஷன் என்பது திருமாலைத்தான் குறிக்கும் என்று புருஷ சூக்தம் சொல்லுகிறது. ஆனால் புருஷன் என்பது ஒரு உபச்சாரமாக திருமாலுக்கு போடப்பட்டதை தவிர அந்த இடத்துல புருஷன் என்ற வார்த்தை சிவனைத்தான் குறிக்கும் என்று மற்ற உபநிடதங்கள் சொல்லுகின்றன. இதைத்தான் இங்கே ஒரு ஆராய்ச்சி கொண்டார். இந்த 20வது பாட்டில் அர்த்தம் சொல்றார். புருஷ சூக்தத்தில் மந்திரம் இதனுள் பொருந்தினும் அதில் இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் திருமாலைத்தான் பாராட்டி பேசுகின்றன. திருமாலையே முழுமுதற் பொருள் என்பதாக கொள்ளும்படியான அளவுக்கு அதில் அது காரியத்தை நேரடியாக செய்கிற பொழுது அவரைத்தான் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அவருக்கு பின்புலத்திலே என்ன காரணம் இருக்கிறது என்பதை யாரும் பார்ப்பதில்லை. அதை பார்க்க வேண்டாமான்னு இவர் கேட்கிறார். காரண வகையான சுருதிகளை அடிப்படையாக வைத்துத்தான் பரத்துவத்தை நிர்ணயிக்க வேண்டுமே தவிர காரிய வகையான சுருதிகளை பார்த்தால் திருமாலும் ஒரு வகையிலே காரிய வகையிலே முதன்மை பெறுவார், பிரம்மனும் ஒரு வகையிலே காரிய வகையிலே முதன்மை பெறுவார். இந்திராதி தேவர்களின் சிலருக்கும் கூட சில காரியங்களிலே முதன்மை உண்டு. இப்போ வேள்விகள் செய்கிற காலத்திலே வருணனையும் அக்னியையும் வாயுவையும் இவர்களையெல்லாம் ஆராதிக்கிற ஸ்லோகங்களும் தோத்திரங்களும் வேதத்திலே நிறைய வருகின்றன. அப்படி பார்த்தால் அவர்களெல்லாம் தலைவர்கள் என்று அப்படியே அர்த்தம் பண்ணுவீர்கள். பல இடங்களிலேயும் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பரபிரம்மம் என்கின்ற வகையிலே உள்ள வாசகங்கள் யாரை நோக்கி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து தான் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமே தவிர இதுவும் ஒரு இடத்திலே காரிய வகையிலே அந்த காரியத்தை செய்கிற வகையிலே அவர் முதல்வராக இருக்கிறார் என்பதனாலே அந்த முதன்மையை நினைத்து கொண்டு மற்ற வகையிலே இருக்கிற இடங்களை எல்லாம் பார்க்காமலும் படிக்காமலும் இவரே முதல்வர் என்று சொல்லுவது எப்படி பொருந்தும்? அதுதான் புருஷ சூக்தத்தில்
மந்திரம் இதனுள் பொருந்தினும் புருஷ சூக்தத்தில் வருகின்ற மந்திரங்கள் எல்லாம் உபநிடதங்களிலே பொருந்தி கிடக்கின்றன. அப்போ புருஷோக்தம் உபநிடத மந்திரங்களைத்தான் எடுத்து சொல்லி இருக்கிறது என்றுதானே அர்த்தமாகிறது. நீங்க உபநிடதத்தை கொண்டு சிவ பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணுகிறீர்கள். புருஷ சூக்தத்திலே இருக்கின்ற மந்திரங்கள் எல்லாம் உபநிடதங்களிலேயும் வந்திருக்கின்றன. அது புருஷ சூக்தம் உபநிடதங்களுக்கு நிகரானது. அப்ப புருஷ சூக்தம் சொல்லுகிற விஷயத்தை ஏன் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கிறதாக பாவித்து கொண்டு அதுக்கு பதில் சொல்றாரு. புருஷ சூக்தத்தின் மந்திரம் இதனுள் பொருந்தினும், இதனுள் என்பது உபநிஷம், உபநிஷத்திலே அந்த மந்திரங்கள் எல்லாம் பொருந்தி இருந்தாலும் உனை குறித்திடும் பல் சுருதியால் சிவபெருமானே உன்னை குறித்திடுகின்ற பல வேத வாக்கியங்களினாலே நியமித்ததனை, நீயே பரபிரம்மம் என்பதும் உன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதும் நீதான் மற்றவர்களையெல்லாம் இயக்குகிறாய் என்பதும் நீதான் உள்ளும் புறம்பும் நிறைந்திருக்கிறாய் என்பதும் உன்னுடைய வியாபகத்திலே மற்றவைகளெல்லாம் வியாபியமாக அடங்கி கிடக்கிறது என்பதையும் பல சுருதிகளிலே சொல்லி இருக்கிறார்களே. அது கேட்கிறார்கள். உன்னை குறித்தொடும் பல் சுருதியா, உன்னை குறித்து பேசுகின்ற பல வேத வாக்கியங்களினாலே நியமித்ததனை, என்ன நியமித்திருக்கிறாய்? நீதான் பரபிரம்மம். அப்படி பல வேத வாக்கியங்களிலே நியமித்திருக்கிறதே, அதனை எவ்வாறு துறக்கும் இம்மறை முடிவு? இந்த புருஷ சூக்தத்தில் சொல்லுகின்ற இந்த மறைமுடிவானது எப்படி தள்ளும்? பல உபநிடதங்களிலேயும் உன்னையே பரபிரம்மமாக, மூலகாரணனாக, மூர்த்தியாக வேதம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறது. அந்த விஷயங்களை எல்லாம் இந்த புருஷ சூக்தத்தில் வந்திருக்கின்ற சில வாக்கியங்கள் எப்படி தள்ளிவிடும்? அதான் அது கூட ஒரு பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஸ்ரீருத்ரம் என்பது ஒன்று இருக்கிறது. அது எதிர்வேதத்தினுடைய சாகைகளிலே ஒன்றிலே நடுமத்திய பாகத்திலே அந்த ஸ்ரீருத்ரம் வருகிறது. அந்த திருவுருத்திரத்து மந்திரம் பலவும் சிறப்ப வேண்டு உறுதலால் அந்த ஸ்ரீருத்ரம் என்கின்ற மந்திரத்திலே சிவபரத்துவம் தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே புருஷ சூக்தத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு அதில் ஏதோ சொல்லிவிட்டதுனாலே சிவபெருமான் பரம்பொருள் அல்ல, திருமால் தான் பரம்பொருள் என்று சொல்கிறார்கள் அந்த அறியா குருடர்கள். ஏராளமான உபநிடதங்களிலே பெருமானுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்ல, ஸ்ரீருத்திரத்திலேயும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீருத்திரத்துக்கு அவ்வளவு என்ன விசேஷம்னு கேட்கிறார். இந்த உரை வாசகத்தில் அது புருஷ சூக்தத்தில் வரும் மந்திரங்கள் உபநிடதங்களில் அமைந்து கிடப்பினும் உபநிடதங்கள் பலவும் உன்னையே புருஷன் என்று குறிப்பிடும் முடிவை, புருஷன் என்ற சொல்லை வெறும் அடைமொழியாக நாராயணனுக்கு சார்த்திய உபநிடதம் எப்படி மறுக்கும்? சிறப்பு வார்த்தையாக புருஷன் என்ற வார்த்தையை சிவபெருமானுக்கு சொல்லுகிறது பல உபநிடதங்கள். ஆனால் புருஷ சூக்தத்திலே ஒரு அடைமொழியாக சொல்லப்பட்டது அந்த வார்த்தை. அது நாராயணனுடைய பெயரா சொல்ல, புருஷனாகிய நாராயணன் சொன்னா நாராயணன் தான் பெயர், புருஷன் இல்லை. ஆனால் சிவபெருமானுடைய புருஷனாகிய சிவன் என்று சொல்லல, புருஷன் என்றே சொல்லி இருக்கிறது. இது பெயராகவே இருக்கிறது வேற, அடைமொழியாக இருக்கிறது வேற. இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுங்க. அடைமொழியாக நாராயணனுக்கு சார்த்திய உபநிடதம் யாங்கனம் மறுக்க முடியும்? அன்றியும் வேதங்களின் நடுவில் விளங்கும் ஸ்ரீருத்ரத்தில், நடுவில் இருக்கிறது, பின்னால் எடுத்து விளக்கிறார்கள், படிக்கப்படும் மந்திரங்கள் பலவும் ஸ்ரீருத்ரத்தில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் பலவும் உபநிடதங்களிலேயும் இருக்கிறது. இந்த உண்மையை அறியாத குருடர்கள் அந்த புருஷ சூக்தத்தை மாத்திரம் கொண்டு நாராயணனுக்கு முதன்மையை ஏற்ற துணிவது தகுதி உடையதாகுமா?
அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணக்கூடாது. பல உபநிடதங்களையும் படிக்கணும், வேதம் பூராத்தையும் கவனிக்கணும், வேத மந்திரங்களும் என்ன எந்தெந்த இடத்துல கையாளப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும், யாருக்கு வேதம் முதன்மை கொடுத்திருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். இதெல்லாம் செய்யாமல் ஒரு புத்தகத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு அதில் இருக்குன்னு வச்சுக்கிட்டு அதை வச்சு இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி எப்படி முடிவு கட்டலாம்? இதெல்லாம் நாம் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுறதுனால இப்போ ஒன்றும் அவஸ்தை இல்லை. அதுக்காக நாராயணன் கீழே இறங்கிட மாட்டார், சிவபெருமான் மேலே போயிட மாட்டார். மேலே இருக்கிறவர் தான், கீழே இருக்கிறவர் தான். நமக்கு ரெண்டு பேரும் பெரியவர்கள் தான். நாம் அவர்கள் ரெண்டு பேருமே நெருங்க முடியாது. அதுதான் தமிழ் தாத்தாவிடத்தில் ஒருத்தர் கேட்ட பொழுது திருமால் பெரியவரா சிவன் பெரியவரான்னு அவங்க அதை சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவர், யார் பிரம்மம், யார் பரபிரம்மன்றதெல்லாம் அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்மளோட அவங்க ரெண்டு பேரும் பெரியவங்கிறது நிச்சயம் தானே. அதனால நாம் ரெண்டு பேரையும் கும்பிட்டு விட்டு கிடப்போம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதனால் இந்த விஷயத்தை விசாரிக்கிறது, இந்த நூல் உபனிஷதங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து சிவபரம்பொருளுக்கு உபநிடத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை வேற யாரும் பண்ணலை. விழத்தை சாப்பிட்டார் சிவபெருமான், அதனால அவர் தான் பெரியவன் சொல்றது மாதிரி அந்த மாதிரி ஒரு 22 காரணங்களை சொல்லி சிவனே முழுமுதல் பொருள் அப்படின்னு சொல்லி காண்பித்திருக்கிற இதெல்லாம் இருக்கிறது. இவர் இதுல பூரா உபநிடதங்களை வைத்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணுகிறார். அதுல எங்கெங்கெல்லாம் சிவனை பற்றி வந்திருக்கிறது அதை பார்ப்போம். இதுல இன்னும் சில விஷயங்கள் எழுதியிருக்கார் இந்த உரைப்பகுதியில. யமுனை துறைவர் என்னும் வைணவ குரு யாவன் புண்டரீக நயனன். புண்டரீக நயனன்னா தாமரை கண்ணன். புண்டரீகம்னா தாமரை. புண்டரீகம்ன்றதுக்கு புலின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பாயாத வேங்கை மலரப்படும் அதனை பூவாத புண்டரிகம் என அஞ்சி பாடல. பாயாத வேங்கை மலரப்படும். பாய்கிற வேங்கைன்னா புலி, பாயாத வேங்கைன்னா மரம், வேங்க மரம். அது மலர்ந்தால் அந்த பூ உதிர்ந்து கிடந்தா வேங்கை வீயுகுதிருகல் இருங்குடி குருளையில் தோன்றும் காட்டிடை. வெள்ளி வருணர் கலைஞருக்கு நல்ல எல்லை நடுவன் நிலவே சங்க இலக்கியம். வேங்கை பூ கீழே உதிர்ந்து கிடத்த பார்த்தா அது புலி மாதிரி தெரியும். இந்த நிறம் அதாங்க சொல்றார். பாயாத வேங்கைன்னு உடனே மரம். அந்த மரம் மலர்ந்த உடனே அதை பூவாத புண்டரிகம் என்றெஞ்சி. பூக்கிற புண்டரிகம்னா தாமரை, பூவாத புண்டரிகம்னா புலி. அதை புலி என்று பார்த்து பயந்து பிடித்தழுவி மாறதிரும் மலை கழிவு என யானை என்ன செய்கிறது? பிடியை தழுவி அதுக்கு எதிர்க்க சத்தம் போடுறது, புலிதுகிறது. அதுல இந்த இது சொல்லுவோம். உலகறிந்த காரணத்தை ஒழித்து ஒன்று உரைப்பொழி வேறொரு காரணம் இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது விபாவனையாகும். விபாவனை என்று ஒரு அணி அது. அதுக்கு இதெல்லாம் உதாரணம். பாயாத வேங்கை, பூவாத புண்டரிகம், பரவாத கொக்கு, அனல் பண்ணாத கோடை, படையில் தொடாத குந்தம். இதை விவராமலே ஒரு குதிரை வேணும்னு சொல்லி ஒருத்தருக்கு லெட்டர் எழுதினார். சீட்டுக்கவி அவர் வண்டியில் கட்டிட்டு போகிறதுக்காக குதிரை வேணும். குதிரை அது பாட்டில் தான் இதில் தான் இந்த விபாவனை அணி இருக்கு பாருங்க. இந்த பாயாத வேங்கை, பூவாத முண்டரிங்கிறது இந்த மாதிரி முறை வந்திருக்கிறது.
ஏழாயிரங்கோடி எழுதாத தன்மனத்தை எழுதி படித்த விரகன் யமஜேது பரியந்தம் எதிரிலா கவி வீரராகவன் விடுக்கும் மூலை. ஒரு அடுக்கிறார், அந்த குதிரைக்கு பேர் என்னென்னதெல்லாம் குதிரைக்கு பேர் இருக்கா. சூடாத பாடலும் பூவாத மாவோடு தொடுத்து முடியாத சடிலும் சொன்ன சொல் சொல்லாத கிள்ளை, பாடாத கந்தருவும் எரியாத கந்துகம் பத்தி கொறாத கோணம் பரவாத குக்கனல் பண்ணாத கோடையும் படையில் தொடாத குந்தம் சூடாத பாடலும் பூவாத மாவோடு தொடுத்து முடியாத சடிலும் சொன்ன சொல் சொல்லாத கிள்ளை என்று எங்கும் துதிக்க வர விடல் வேண்டுமே. இந்த கிள்ளைன்னா பாருங்க, கிள்ளைன்னா கிளிக்கு பேரு. சொன்ன சொல் சொல்லாத கிள்ளை, அப்ப அது குதிரை. கிள்ளை என்றால் குதிரை என்று ஒரு அர்த்தம், கிளி என்று ஒரு அர்த்தம். கிளியா இருந்தால் சொன்ன சொல்லை சொல்லும். இது சொன்ன சொல் சொல்லாத கிள்ளை எனக்கு அனுப்பணும். சூடாத பாடலம், பாடலம்னா பாதிரிப்பு, பாதிரி ஒன்று திருப்பாதிரிப்பு இவருடைய ஸ்தலவிருட்சம். அந்த பாடலம்னா குதிரைன்னு அர்த்தம் உண்டு. இது பாதிரி வரமா குதிரையா என்ன வேணும்னு கேட்காது தெரியாது, பாடலாம் அனுப்புங்கன்னா. அதுக்காக சூடாத பாடலம், சூடிக்கொள்ள முடியாத பாடலம் எது? குதிரை. பூவாத மான்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம், மாமரம்னு ஒரு அர்த்தம். மாமரம் வந்தா பூக்கும், குதிரை பூக்காது. பூவாத மா. சடிலம்னா ஜடைன்னு ஒரு அர்த்தம், குதிரைன்னு ஒரு அர்த்தம். குதிரைக்கு எவ்வளவு சொற்கள் இருக்கிறது தமிழ்ல என்றதை பார்த்து நான் நிகழ்ந்து படிச்சுட்டான்னு அப்படின்னு. குதிரைக்கு ஒரு பொருள் பல சொல், ஒரு சொல் பல பொருள். இது இப்படி நிகழ்ந்தெல்லாம் நம்ம முதல்ல படித்து வச்சுருக்கோம்னா இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த பொருளை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எது வந்தால் சரியாக வரும். இதுக்கு பூராவுமே அந்த நிபாவனை அணியில் தான் எழுதியிருக்காரு பூராவுமே. ஏன்னா அவர் படிக்கிறவர் அது படித்து பார்த்துட்டு இவருடைய புலவைய விலைக்கு வியக்கணும் இல்லையா? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப மறக்காத பாட்டு. நான் முதல் வேலை பார்க்கறதுக்கு வந்தபோது அப்போ ஓரியண்டல் காலேஜஸுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஓரியண்டல் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு பதவி. அந்த காலத்துலலாம் அவங்க வந்தாலும் கிளாஸில் உட்காந்து செக்ஷன் இது பண்ணுவாங்க. இப்போலாம் யாரும் கிட்ட எட்டி பார்க்குறதில்ல, எப்படி கிளாஸ் நடக்குதுன்னு கூட பார்த்ததில்ல. வரவர் அதை விட அறிவாளியாக இருந்தால் தான் எல்லாம் காசு கொடுத்து வேலைக்கு வந்தவங்க தான் அதிகாரிகளாக இருக்கு. அதனால டிஎஸ் பாலசுப்ரமணியன்னு சொல்லுவார், 6 மொழிகள் படித்தவர், 6 மொழிகளையும் டாக்டருக்கு வாங்கினவர். அவர் தான் அப்போ இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஓரியண்டல் ஸ்கூல் காலேஜஸ் அவர் தான் வந்தார். 47 இதில் நான் வேலைக்கு வந்த புதுசில் அந்த ஆரம்பத்திலேயே ஜூலை மாதம் அவர் வந்தார். நான் ஜூன் 27 வேலைக்கு வந்தேன். அவர் வந்த உடனே என்ன பண்ணார், என் கிளாஸில் உட்காந்துட்டார். அப்போ இந்த பாட்டு தான் நடத்திட்டு, இந்த பாட்டு நடத்திட்டு பார்த்து அவர் 2 மணி நேரம் உட்காந்துட்டார். நீங்களே அடுத்த கிளாஸையும் எடுங்க. அதனால இந்த பாட்டு ரொம்ப தமிழ் சொற்கள் அகராதி படித்திருக்கணுன்றது எவ்வளோ அவசியம்ன்றது அப்போதான் நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் வீட்டில் அகராதி வாங்கி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் நடக்காது. இந்த காலத்தில் இருக்கிற படிப்பு நான் மரபு வழி தமிழ் புலவையில் எல்லாரையும் உட்கார வச்சு முதல்ல நிகழ்வுகளை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணுறது இல்லையா? வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. கையில் ஒரு கருவி இருக்கு. அப்போ அதே மாதிரி தான். அப்போ அகராதியை கையில் வச்சுக்கிட்டு டக்குன்னு பார்த்த உடனே அதை பெரட்டி அந்த சொல்லை எடுத்து வச்சு இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் போட்டிருக்கு, இந்த இடத்துல எந்த அர்த்தத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு உட்காந்து. குண்டரீகனயனம்னா தாமரை கண்ணன். திருமாலுக்கு இயற்கையா இந்த பெயர் உண்டு. கமலக்கண்ணன். திருமகளுக்கு சொல்லும் பொழுது கூட கமலக்கண்ணி. கலவையில் ஒரு கோயில் இருக்கு, கமலக்கண்ணி அம்மன் கோவில், மகாலட்சுமியுடைய கோவில்.
அதை உண்டாக்கினவர் சச்சிதானந்த சுவாமிகள் பெரிய இன்ஜினியராக இருந்து அந்த பதவியை துறந்து துறவியா இருக்கிறவர். அவர் இந்த கோயில் பிரம்மாண்டமா அழகா பண்ணியிருக்கார். ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு வேலைப்பாடு உள்ள ஒரு கோயில். அதான் சொல்றார். யாவன் புண்டரீகன் நயனம். ஏன் அங்க தனியா புண்டரீக நயனன் என்று அதை மாத்திரம் சொல்றாங்கன்னு சொன்னா அதுதான் திருமாலை அறிந்து கொள்வதற்கு அடையாளம். விஸ்வாமித்திரரோட ராமலட்சுமணர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எங்க மிதிலையில் தாடகை வதத்துக்காக தான் அவரை அழைச்சிட்டு போனார். வேள்வி காக்கவும் தாடகையை அழிக்கவும் 2 காரியத்துக்காக தான் போனார்கள். அந்த வேலை முடிஞ்ச உடனே வருகிற வழியில், அப்படி புறப்பட்டு வருகிற வழியில் அகலியை கல்லாக கடந்த இடத்துல வருகிற பொழுது ராமபிரானுடைய திருவடியில் இருந்த புழுதியானது அந்த கல்லு மேலே பட்டு உடனே அவள் ஒரு அழகான பெண்ணாக எழுந்து நின்றாலும் பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்பட்டார். அப்போதான் விஸ்வாமித்திரர் சொல்றார், சுவாமி அங்கே தேவர்கள் திருப்பார்கடல்ல வேண்டிய பொழுது கஜரத துரகமா கடலன் கல்வியன் தசரதன் மதலையாய் வருதும் தாரணியினர். நசரதம் அணையவர் வரமும் வாழும் நிசரத கணகையால் நீரு செய்ய யான் தசரதன் முதலையாய் வருதுன்னு சொல்லிவிட்டார். இவர் விஸ்வாமித்திரர் தசரதனை பார்த்து கேட்டு ராமனை அனுப்புன்னு சொன்ன பொழுது லட்சுமணன் கூட வந்தான். அவன் ஒட்டிகிட்டே வரணும். 2 பேரும் வந்தார்கள். அப்ப வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை மாமரை முனிக்கு காட்டி தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தனன் இயந்த செய்க அப்படின்னா தசரதன். நீயே தந்தையின் தாயுமாக இருந்து இவருக்கு என்ன வேணுமோ அதை நீ செய்யப்பா, உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர இடத்துல அதை ஒப்படைச்சு இவர் அழைச்சு கொண்டார். அந்த வார்த்தை ஞாபகத்தில் தசரதன் பிள்ளையா வரேன்னு சொன்னாரே, யார் தசரதன் பிள்ளை? இங்க 2 பேரும் தசரதன் பிள்ளைதான். நம்மோட வராத 2 பேரும் தசரதன் பிள்ளைதான். இந்த 4 பேர்ல யார் திருமால்? கடைசி பொருள் அவருக்கு சந்தேகம். ஏன்னா எல்லாருமே டி ராமன், டி லட்சுமணன், டி பரதன், டி சத்ருக்னன் இனிஷியல் போட்டுக்கிறாங்க. எல்லாருமே தசரதன் பிள்ளைகள் தான் 4 பேரும். அப்படி இருக்கும்போது இல்லை யாரு திருமால்? தாடகையை அழித்ததை பார்த்தார். அப்புறம் அகலிகை எழும்பியதை பார்த்தார். அப்ப உடனே அவருக்கு நான் புரிஞ்சுட்டேன் ராமா அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீ தான் அந்த ஆளு, இதுல இனிமே என்ன ஏமாற்ற முடியாது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் தொழில்வண்ணம் வருவதில்லை. மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். நீதான் திருமால் என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன். எப்படி புரிஞ்சுக்கிட்டார்? உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். தாடகையை அழித்த பொழுது உன்னுடைய கையின் ஆற்றல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய திருவடி என்ன செய்யும் என்பதை இங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். விக்ரமார்த்தன் கதையில இந்த பேசாமடந்தை பார்க்கறதுக்கு வருவான். அவன் என்ன பண்ணுவா, தன்னுடைய தோழியை அனுப்புவான். இவன் இந்த சூட்சமான ஆள் இல்லையா விக்ரமார்த்தன். அதனால இவன் என்ன பண்ணுவான், அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது அதுல இருந்து அந்த திரியை உள்ள தள்ளி வைப்பான். அவ வந்த உடனே உள்ள வந்த உடனே அந்த திரியை தூண்டுவான். உடனே விக்ரமாதித்தன் நீ போய் அந்த ராணி அம்மாவை அனுப்பு அப்படின்னு. எப்படி இவனுக்கு தெரிஞ்சா? ராணி மாதிரி அவளை தயார் பண்ணி அவளை உள்ள அனுப்பிச்ச பொழுது நீ எப்படி கண்டுபிடிச்சுட்டான்? இந்த மாதிரி விளக்கு கொஞ்சம் அணையிற தருவாயில திரி உள்ள போயிருந்ததுன்னா, ஏய் யாரங்க விளக்க தூண்டு அப்படின்னு சொல்லுவா ராணியா இருந்தா. இவ்வளவு தூண்டுறான்னா இவ எவரோ ஒரு தோழி பொண்ணு.
அலங்காரம் பண்ணி இங்க அனுப்பிச்சிருக்கா நம்மளை ஏமாத்துறதுக்காகன்னு புரிஞ்சுக்கிட்டான். இயல்பா நம்ம என்ன செய்வோமோ அந்த காரியத்தை செய்வோம் இல்லையா? அது அவனா இருந்து தானே செய்ய முடியும். கடவுளா இருந்தா என்ன செய்வாரு? நாம கையால கொடுப்போம், காலால கேட்போம் இல்லையா? கையால கொடுத்து காலால உதைக்கிறது மனுஷனுடைய காரியம். இவர் மனுஷன் அல்ல, ராமன். கையால அழித்து காலால கொடுக்கிறவர். அதுதானே கடவுள் காரியம். கடவுள் கையால ஆயுதங்களை வச்சு போர் செய்கிறார், பகைவர்களை அசுரர்களை அழிக்கிறார். காலால திருவடியால எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறார். கையால அழிச்சு காலால கொடுக்கிறது கடவுள் காரியம். மனுஷன் காரியம் கையால கொடுப்பான், காலால உதைப்பான். இந்த ரெண்டு காரியத்தை பார்த்த உடனே இவர் கடவுள் தான், இவர் தான் திருமால், இதுல சந்தேகம் இல்லை, இது புரிஞ்சுக்கிட்டார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகத்துக்கெல்லாம் உள்வண்ணம் வந்து கடவுள் வந்தாச்சு உலகத்துக்கு, இனிமே துயர் வண்ணம் உருவதில்லை. மைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டே கால் வண்ணம் இங்கு கண்டே. இது எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்பான் இல்லையா? உன் கை என்ன செய்யுன்றது அங்க பார்த்து விட்டான். கையால் அழித்து காலால் கொடுக்கிறது உன்னுடைய காரியம், நீ கடவுள் தான் என்பது எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்படி சொன்னீங்கன்னாரு திருவுருகாட்டுப்படையின ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அனுப்புறார். செருடர் தேய்த்த செல்லுரல் தடக்கை, செருடர் தேய்த்த செல்லுரல் தடக்கை கையாலே அழிக்கிறார் முருகப்பெருமான். உருணத் தாங்கிய மதனுடை நோந்தாள், தன்னை வந்து அடைந்தவர்களை எடுத்து காப்பாற்றுகின்ற செருப்புடைய திருவடி, திருவடியாலே காப்பாற்றுகிறார். சங்ககால சட்டம் ராமாயணம் வரவும் தெரியாதவங்க வந்திருக்கு. அதுதான் கம்பர் உபயோகப்படுத்தினார். கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சும்மா வெறும் கதை இல்லை. இந்த கையின் காலம் செய்கிற செயல்களை பார்த்து இறைவன் தான் அதுக்கப்புறம் தான் சொல்றார். வேலை முடிஞ்ச உடனே அரிய யான் சொல்லின் அரியனுக்கு அரியதொன்று இல்லை. ராமா, நான் கஷ்டமான காரியங்கள் என்று எதையாவது சொன்னேன்னா உன்னாலே செய்ய முடியாத காரியங்கள் என்று எதுவுமே கிடையாது. விரியும் பார்குணல் விருந்தொன்றோள் விதிலைய ரோமான் புரியும் வேள்வியும் காண்பதும் நாம். விதிலையிலே ஜனகன் ஒரு பெரிய யாகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதையும் கொஞ்சம் போய் பார்த்து விட்டு வரலாம் வான்னு அழைத்து போறான். அப்போ ஜனகனை பார்க்கறதுக்காக விதிலைக்கு போகிறார். அப்படி போகிற பொழுது இந்த வீதியில போகிற காலத்தில் இது வால்மீகில கிடையாது, கம்பன்ல தான் சொல்றார். கம்பன் செய்ததை பார்த்துட்டு பின்னால கம்பனை படிச்சுத்தான் துளசி எழுதினார் இந்தியில. அதனால அவர் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். விதிலை நகரத்து வீதியில போய் கொண்டிருக்கிற பொழுது உப்பரிகையிலே, கன்னி மாடத்து உப்பரிகையிலே சீதை பிராட்டி ஒரு தோழியர்களோடு அங்க இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலாமுற்றத்தில் இருந்து கொண்டு அந்த மேல வேல்மாடத்தில் இருக்கிற அவள் வீதியில நடந்து போகிற ராமனை பார்க்கிறார். அந்த நேரம் பார்த்து அவனும் நிமிர்ந்து பார்த்தான். பக்கத்துல ஒரு சாமியார் கூட போறார், தம்பி வேதம் இருக்கான். இதுல அனாவசியமா கண்களை ஓட்ட முடியாது, ரொம்ப பக்குவமா சொல்லுவார். நிமிர்ந்த நேரத்தில் அவன் பார்த்த நேரமும் ரெண்டு கண்ணோடு கண்ணினை கருதி ஒன்றை ஒன்று உள்ளமும் நிலைவராது உணவு உண்டிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். ஒரு செகண்ட். அதுக்கு பிறகு இவர்கள் வந்தார்கள், எல்லாம் ஆச்சு. இவள் வீட்டில் இருக்கிறாள் அந்த புறத்திலே. இதுல அங்கே வில்லை பார்வையிடுகிறான் ராம். அது எடுத்தான், அது உடைஞ்சு போச்சு. எல்லாரும் தயாரா பார்த்துட்டு இருக்காங்க. இமைக்காவும் நம்ம இமைச்சா ஏதாவது நடந்த காரியம் நமக்கு கண்ணில் படாத போயிட போறதுன்னு சொல்லிட்டு தடுத்து இமையாமல் விழித்து இருந்தவர் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். ராமன் வந்து அந்த வில்லை எடுக்கிற பொழுது அவன் வில்லை எடுத்ததும்
அந்த தாளிலே அந்த வில்லினுடைய ஒரு நுனியை வைத்து நிறுத்தியதும் அப்போதானே இன்னொரு கயிறை கொண்டு மேலே கட்ட முடியும். வளைச்சு இந்த கயிறை கொண்டு அங்கே சொருகணும். அவரு வில்லினுடைய அடிப்பாகத்தில் உருவகத்தில் காலால் அழித்து கொள்வார்கள். மேலே இருக்கிற வளைச்சு அதில் சொருவான் கொண்டு. அவ்வளவுதான். இதை போய் வளைக்கிற போது படான்னு உடஞ்சு போச்சு. எடுத்தது 2 விற்றது கேட்டார். அப்போ அந்த தோழி நீலமேலை என்கின்ற அந்த பெண் சீதைக்கு இந்த செய்தியை போய் சொல்லணும். அதை ஓடி போய் அவர்கிட்ட சொல்றா. ஒரு முனிவரோட கருப்பா ஒரு ஆள் வந்தாரு. அவர் தான் அந்த வில்ல ஒடிச்சுட்டார். இவ எங்க அவன் கருப்பா சேப்பான்னு எங்க பார்த்தா பார்த்ததே அவனுடைய கண்ணத்தான். இவ பார்த்தா அவன் இவருடைய கண்ணை தான் பார்த்தான். கண்ணோடு கண்ணினை காத்தி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். நயனகோசரம் மறைதலும் மனமெனும் மத்த யானையின் நிறையினும் அங்குசம் நிவிர்ந்து போயது. அவனை பார்த்து இந்த கண்கள் மறைஞ்ச உடனேயே அது எல்லாம் அவளுடைய நிறை போய்விட்டது. அவனையும் நினைக்கிறார். அப்ப அதுக்கு மேல இவ ஒன்னையும் பார்க்கலங்க. அவன் வந்த வேணும்னா கோமுனி உடன்பரு கொண்டன். கோமுனி அது வெறும் அர்த்தம் மாத்திரம் இல்லை. ஏன்னா அவன் சக்கரவர்த்தியா கௌசிக மகாராஜாவா இருந்தவன். அப்புறம் விஸ்வாமித்திரராக ஆனான். வசிஷ்டரால மாறினார் அவர். அதனால்தான் கோமுனின்னார். அவருக்கு அரசனாக இருந்து முனிவனாக ஆனான். நேரடியான பிராமணன் அல்ல. வசிஷ்டர் மாதிரி சொல்ல முடியாது. அதனால்தான் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காக கடுமையான தவத்தை ஒவ்வொரு திசையிலையும் செய்தோம். கோமுனி உடன்பரு கொண்டல் என்றபின் அதான் சொன்னாங்க. இந்த முனிவர் ஒருத்தர் வந்தாரு. அவரோட கூட வந்தாரு. அவர் கொண்டல் மேகம் போல கருப்பா இருப்பார் அந்த ஆளு அப்படின்னா புரியல. நாம தெருவில் போற போது யாரையோ பார்த்து ஆஜைப்பட்டுட்டோம். அவன் இல்லாமல் வேற யாராவது இல்லை முறித்துட்டு இருந்தாங்கன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாளாம். அதுக்கு அந்த ஒரு செகண்ட் இடம் கொடுத்து விட்டா அந்த நீலமாலை, அவ பேர் நீலமாலை. அப்போ என்னடா சொல்றது அப்படின்னு பார்த்தாங்க. சொல்றதோட நிறுத்தாமல் அந்த முனிவரோடு வந்தாரே கருப்பா ஒரு ஆளு, அவர்னு சொல்றவா தாமரை மலர் போன்ற கண்களை உடையவராக இருந்தாரே அப்படின்னா சரி நான் பார்த்தா சந்தேகம் இல்லை அப்படின்ட்டான். எவ்வளோ அழகா கம்பெனி என்ன பண்ணிருக்கான் பாருங்க. கோமுனி உடன்பரு கொண்டல் என்றது தாமரை கண்ணனி என்ற தன்மையால் நான் தாமரை கண்ணன் குண்டரீக நயனன் என்று திருமாலை சொல்லுகிறது உபசார வார்த்தை அல்ல. ரொம்ப என்றால் அதுதான் 1008 மலர்களில் ஒரு மலர் குறைந்த பொழுது திருமால் தன்னை எல்லாரும் தாமரை கண்ணன் என்று சொல்லுவார்களே. நம்முடைய கண்ணே தாமரை தானே. இந்த நேரத்தில் பூஜை பண்ற பொழுது நடுவில் ஒரு பூ இல்லைன்னா எழுந்து போகக்கூடாது. எப்படி பூஜை பண்ணணும்ன்ற ஒரு முறை இருக்கு. அதுக்கு பூஜைக்கு உட்கார்ந்தது உட்பாடு நடுவில் எழுந்து போகக்கூடாது. இப்ப அந்த தர்ம சங்கடத்தை தான் சிவபெருமான் ஏற்படுத்தி பார்த்தார். இவர் என்ன பண்ண போறார்? 1008 மலர் இருக்கிறது. அதனால் 1007 மலர் தான் அங்க இருக்கிறது. ஒரு மலரை மறைத்து விட்டார் சிவபெருமான். 1008 மந்திரம் இருக்கு, ஆனால் பூ இல்லை. இப்ப எழுந்து போக முடியாது. அர்ச்சனையை முடிச்சு விட்டு தான் தீபாராதனையை செய்யணும். என்ன பண்றது புரியல. அப்பதான் நினைக்கிறார் பெருமான் திருவேழிமலையிலே நடந்த காரியம். தன்னுடைய கண்ணை எல்லாரும் தாமரை கண்ணன் என்று சொல்லுவார்களே, அதனாலே இந்த கண்ணையே ஒரு கண்ணையே எடுத்து சிவபெருமானுக்கு மந்திரத்தை சொல்லி 1008வது மலராக போட்டார்.
விழிமலர் பூசனை உதற்றி திருநடுமால் பெருமாழி. விழிமலர் பூசனை இயற்றி திருநடுமால் பெருமாழி. அந்த சக்கரம் வாங்கினார் அவர். அந்த சக்கரம் தான் திருமாலினுடைய கையில் இருக்கிற சக்கரம். அந்த சக்கரத்தை கொடுத்தவர் சிவபெருமான். சலந்தரனை அழிப்பதற்காக அவர் உண்டாக்கிய சக்கரம் அது. அந்த சக்கரம் அளவற்ற ஆற்றல் பொருந்திய சக்கரமாகினாலே உங்களுக்கு அது அவசியம் இல்லை. காத்தல் தொழிலை செய்து கொண்டு இருக்கிற எனக்குத்தான் அவசியம். அதனால எனக்கு கொடுக்கணும் அந்த சக்கரத்தை அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்கினார். அப்போ தன்னை தாமரை கண்ணன் என்று எல்லாரும் சொல்லுவார்கள் என்கின்ற வார்த்தை அங்க அதான் யமுனை துறைவர் என்னும் வைணவ குரு யாவன் புண்டரீக நயனன். ரொம்ப அதிகமாக உபநிடதங்கள்லேயே போட்டு உங்களை உடுத்திக்காம கொஞ்சம் இலக்கிய சோலைக்கு போயிட்டு வரோம். யாவன் புருடோத்தமன் இப்படி சில பாடல்களை பாடியிருக்கிறார். அவற்றுக்கு உரை எழுதியவர் வெங்கடநாதர் என்ற வைணவர். அவர் புருஷன் என்ற சொல் நாராயணனை சாரும் என்பதற்கு 8 காரணங்களை காட்டியிருக்கிறார். விஷயங்களெல்லாம் நான் படித்து தர்க்கத்துக்கு போகிற பொழுது அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்து இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காகவும் இந்த உரையை உங்களுக்கு அவர் விளக்கமாக கொடுத்துருக்கார். அவர் உரை, அந்த உரையை அப்பைய தீட்சிதர், இந்த சிவதத்து விவேகம் எழுதிய அப்பைய தீட்சிதர் பார்த்து படித்து அதை மறுத்திருக்கிறார். சரியில்லை, 8 காரணங்களும் தப்பு. புருஷ சூக்கத்திலே வருகின்ற புருஷ சப்தம் புருஷோகவை நாராயணோ காமயத பிரஜா ஸ்துதியேதி என்று வருகிறது. அதாவது புருடனன்றோ நாராயணன், உயிர்களை உண்டு பண்ணுவேன் என்று அவன் ஆசைப்பட்டான் என்று கிருஷ்ண யஜுர்வேத நாராயண உபநிடதத்திலே வருதலை கருதுக. புருடசூக்த மந்திரங்கள் உபநிடதங்களில் பயில்வது நோக்கியே புருடனுக்கு புருடசூக்தத்தின் மந்திரம் இதனுள் பொருந்தினும் சொன்னார். நாராயண உபநிடதத்திலே வருகின்ற புருஷன் என்பது நாராயணனுக்கு அடைமொழியாக நின்றதை அன்றி சிறப்பு பெயராக அன்று. நாராயணனுக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு என்பது அல்லப்ப. சிவன், சங்கரன், சம்பு இதெல்லாம் அவருக்கு சிறப்பு பெயர்கள். அப்படி வரல, ஒரு அடைமொழியாக வந்தது. அடைமொழி எவ்வளவு தூரம் எடுத்துக்கலாம், எல்லா இடங்களையும் போட முடியாது. நாராயணன் என்பதே சிறப்பு பெயராகி நிற்க புருஷன் என்பது ஒரு எளிய சொல்லாக முடிந்து போச்சு. இப்போ ஸ்ரீருத்ரத்துக்கு என்ன சிறப்பு? ஸ்ரீருத்ரத்தில் வருகின்ற மந்திரங்கள் எல்லாம் உபநிடதங்களிலேயும் வேதங்களிலேயும் கையாளப்பட்டு இருக்கிறது. ஸ்ரீருத்ரத்தில் பல இடங்களிலே சிவபெருமானை பற்றிய பெருமை விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதை நீங்க கவனிக்காம புருஷ சூக்தத்தை வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஸ்ரீருத்ரத்துக்கு புருஷ சூக்தத்தை விட என்ன அதிகமான சிறப்பு இருக்கிறது? அதுக்கு என்ன காரணம்? ஸ்ரீருத்ரம் வருகின்ற இடத்தை வேதத்திலே இருக்கிறதை தீர்மானம் பண்ணினால் ஸ்ரீருத்ரம் எப்படி பாதுகாப்பாக உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும், புருஷ சூக்தத்தை வாட்டிலும் ஸ்ரீருத்ரமானது மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ருக்கு எதிர்சாமம் அதர்மணம் என்று வேதங்கள் 4. அதர்வண வேதத்தை பெரும்பாலும் எடுத்துக்கொள்வதில்லை. என்றால் உயிர்களுக்கு நன்மை தருகின்ற மந்திரங்களோடு கேடு தருகின்ற மந்திரங்களையும் அதர்வண வேதத்தை வந்திருக்கிறார்கள். அதர்வண வேத மந்திரங்கள் படித்தவர்கள் அதிகமாக கேரளாவில் இருக்கிறவர்கள். அவர்கள் இந்த தீமைகள் செய்யறதுக்கெல்லாம் அந்த வேத மந்திரங்களையும் எல்லாம் பயன்படுத்துவார்கள். காஷ்மீரி பிராமணர்களிடத்தில் அதர்வண சாகைகள் அறிந்தவர்கள் இருந்ததை கண்டுபிடித்து மகா பெரியவர்கள் அதிலிருந்து சில சாகைகளை பெற்றுக்கொண்டார்கள்.
இதனால அதர்வண வேதம் கொஞ்சம் கண்டுபிடிக்கப்பட்டது மகாபெரியவர்களால். அதுக்கு கூட அவர்களுக்கு காஷ்மீர் பக்கத்திலிருந்து தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர்கள் மந்திரங்களை வச்சுக்கிட்டு ஏதாவது கெடுதல் செய்யறதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கிற அளவு தான் இவங்க வச்சிருந்தாங்க தவிர அத்தியனம் பண்ணவர்கள் அல்ல. பிராமணர்கள் தன்னுடைய வழிபாட்டுக்குரிய இதில் யாராவது வழிபட்டால் உடனே ஒரு வணக்கம் சொல்லுவார்கள். அந்த வணக்கத்தை தெரிவிக்கிற வார்த்தையில் இவர்கள் எதை அத்தியனம் பண்ணினவர்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டும். எந்த பரம்பரையில் வந்திருக்கிறார்கள் இவர்கள். அப்படி செய்யும் பொழுது சில குடும்பங்களில் அதர்வ வேத அத்தியாயி அப்படின்னு வரும். அப்போது இவங்களாம் அதர்வண வேதம் படித்தவங்களாக இருப்பாங்க. இவருடைய முன்னோர்களிடத்தில் யார்கிட்டையாவது கேட்டால் அதர்வண வேதம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கண்டுபிடிச்சாரு. இந்த அதர்வண வேதத்தை யாரும் அதிகமாக எடுத்துக்கிறதில்லை. 4 வேதம் என்று சொன்னாலும் கூட இந்த அதர்வண வேதத்தை விட்டுவிட்டு திரையீ வேதக என்று சொல்லுவது தான் பாரம்பரியமான வழக்கம். உயர்ந்த விஷயங்களை தத்துவார்த்தங்களை சொல்லக்கூடிய வேதங்களாக இருக்கக்கூடியது 3 தான் அப்படின்னு. அதுக்காக திரையீ வேதக என்ற வார்த்தையே உண்டு. அதில் ரிக்கு எதிர் சாமம். அந்த ரிக்வேத காலம்தான் மகப்பழைய காலம். அது ரொம்ப தொன்மையான வேதம் என்று அதை சொல்லுவார்கள். ரிக்வேத காலத்தில் தான் சரஸ்வதி நதி வெளியில் போய் கொண்டிருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அது உள்ளே போய்விட்டது, அந்தர்வாகினியாக அது மறைந்துவிட்டது. இதெல்லாம் பெரிய இந்த வரலாற்று ஆராய்ச்சிக்காரர்கள் அதை பற்றி நிறைய செய்திருக்கிறார்கள். அதில் திரையீ வேதக என்று கூறுகின்ற மரபில் நடுவில் இருப்பது என்ன? யஜுர்வேதம். யஜுர்வேதத்திலே 2 பிரிவு இருக்கு. சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்தில் 101 சாகைகள். சாகைன்னா கிளை என்பது பொதுவான அர்த்தம். இங்கே படலம் என்று நாம் சொல்றோம் இல்லையா? படலம், அத்தியாயம், பால் என்று எழுதுவோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், 3 பிரிவு. அது மாதிரி வரதான் சாகை. அதில் நடுவில் இருப்பது இது 101. நடுவில் இருக்கிறது இது 51. 51வது சாகைக்கு போதாயன சாகை என்று பெயர். அந்த போதாயன சாகை என்கிற 51வது சாகை அதுவே நடுவில் தான் இருக்கு. வேதத்தின் நடுவில் இருக்கிறது யஜுர். யஜுர்வேதத்தினுடைய சாகைகள் 101. நடுவில் இருக்கிறது 51. அந்த 51 7 காண்டம். அதுக்கு பேர் சதுருத்ரீகம் என்று பெயரது. 7 காண்டம் இருக்கிறது. 7 காண்டத்தில் நடுவில் இருக்கிறது இது 4வது காண்டம். அதன் நடுவில் இருப்பது 5வது வாசகம். அதுல நம சோமாயசக ருத்ராசய அந்த அனுபாகத்தில் நடுவுல நம சிவாயச என்று வருகிறது. அங்கதான் சிவபெருமானுடைய திருநாமம் வருகிறது. இப்போ நடுவுல 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 என்று பார்த்தால் யஜுர்வேதத்தினுடைய மிக மத்திய பாகத்தில் மிகச்சிறந்த பொருளை ரொம்ப பத்திரமான இடத்துல வைக்க வேண்டும் என்று வேதத்தினுடைய நடுவிலே மத்திய பாகத்தை வைத்திருக்கிறார்கள். அதான் சொல்றார்கள். சிவபெருமானின் திருப்பெயர் விளங்குகிறது. வேத பாராயணம் செய்வோர், அடுத்த வார்த்தை, வேத பாராயணம் செய்வோர் எத்துணை வீர வைஷ்ணவராக இருந்தாலும், எத்துணை வீர வைணவராக இருந்தாலும் ஸ்ரீருத்ரத்தை ஓதி சிவனாருக்கு வணக்கம் செய்யாவிடில் பாராயணம் முற்று பெறாது. அதனால ஸ்ரீருத்ரம் எல்லாராலும் படிக்கப்பட வேண்டும் என்பதும் அவசியமா இருக்கிறது. வேத பாராயணம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் ஸ்ரீருத்ரத்தை படிக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இருக்கிறது. நமக்கு புருஷ சூக்தத்தின் மந்திரம் இதனுள் பொருந்தினும் உபநிடதங்களில் இருந்தாலும் உன்னை குறித்துடும் பல் சுருதியால் சிவபெருமானாகிய உன்னை குறித்து வந்திருக்கின்ற பல உபநிடத வாக்கியங்களினாலே நியமித்ததனை சிவனே பரம்பொருள் என்பதும் நீயே ஒடுவுதல் காரணமானவன் என்பதையும் நியமித்திருக்கின்ற ஒரு விஷயத்தை இந்த புருஷ சூக்தம் வந்து எப்படி தள்ளிவிடும்? அதை மாத்திரம் நீங்க பார்க்கிறீர்களே, ஏன் ஸ்ரீருத்ரத்தை பார்க்கலையான்னு கேட்டார். அந்த காரணம் இந்த பாடல்
அதே புருஷ சூக்தத்திலேயே கூட சிவமந்திரங்கள் முன்னாலும் பின்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுபோல ஸ்ரீருத்திரத்துல நாராயணனை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? உருத்திர மனுக்கள் சிவனை பற்றிய மந்திரங்கள் முன்னரும் பின்னும் உரைக்கும். புருஷ சூக்தத்துல முன்னாலும் பின்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு ஆதலால் இவைதான் தெரிந்துர விளக்கும் நின் திருப்பெயரால் சிறத்தலால், சிவபெருமானாகிய உன்னுடைய திருப்பெயரை சொல்லுகின்றபடியினாலே தான் இதற்கு இந்த சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உருத்திரம் ஓதல், உருத்திர மந்திரத்தை எப்பொழுதும் சொல்ல வேண்டும் என்பது கருத்தனாம் உனக்கே நிச்சயித்ததனால் அந்த உருத்திரம் உனக்கே உறுதி செய்யப்பட்டது, உனக்கே சொந்தமானது. ஆகையினாலே கதம் பயில் எருள் விடைப்பாகா, கோபம் பொருந்திய வலிய விடையை ஏறி செலுத்துகின்றவனே, அருத்தியால் அவற்றை உரைத்ததே ஈண்டைக்கு அளந்து அறிந்திடச் செய்யும் எமக்கு. புருஷ சூத்திரத்திலையும் முன்னாலேயும் பின்னாலேயும் உருத்திர மந்திரங்கள் வருகின்றன. அந்த மாதிரி ஸ்ரீருத்திரத்திலே நாராயணனை பற்றிய வார்த்தைகள் எதுவும் வரல. அதனால இதை படித்து பார்க்கிற பொழுது ஸ்ரீருத்திரத்தினுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு நன்றாக தெரிகிறது. அதுதான் சொல்றார். எச்சமயத்தவராயினும் ஸ்ரீருத்திரம் ஓதுதல் நின்பொருட்டுத்தான் என்று முடிதலாலும் வேறென்போடு இவைகளை புருட சூத்தம் கூறுவதே அந்நூலின் கருத்தை யாம் அளந்து அறிந்து கொள்ள உதவும். அதே புருஷ சூக்தம் கூட ஸ்ரீருத்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. புருஷ சூக்தம் யஜுர்வேதத்தில் 24 மந்திரங்களாய் 2 அனுவாகங்களாய் உள்ளது. யஜுர்வேதத்தில் ரிக்கு ஜாம வேதங்களில் 16 மந்திரங்களாய் உள்ளது. முதல் அனுவாகம் 18 மந்திரங்களும் 2வது அனுவாகம் 6 மந்திரங்களும் உடையன. இதற்கு ரிஷி நாராயணன், தேவதை புருஷன். புருஷன் யாரே? சிவபெருமான். சந்தஸ், இது ஒலிக்க வேண்டிய உச்சரிப்பு, இது அனுஷ்டு. இதுல இறுதியில உள்ள மந்திரம் திருஷ்டுப் என்கின்ற சந்தத்திலே வருகிறது. புருஷன் என்பதற்கு பூரணன் என்று பொருள். அடுத்தபடி இந்த புருஷ சூக்தத்தை பற்றி விரிவாக ஒரு குறிப்பை நம்ம கொடுத்திருக்காரு. புருஷ சூக்தத்தினுடைய முதல் 2 மந்திரங்களை மாற்றம் ஏதுமின்றி ஸ்வேதாஸ்வர உபநிடதமானது படித்து அவற்றை சிவபெருமானுக்கு சார்த்தி விளக்குகின்றன. சூக்தத்தின் முதல் மந்திரத்தின் தொடக்கமாகிய சகசிர சீர்ஷா புருஷ என்னும் 2 சொற்களும் சிவகாயத்ரியில் புருஷத்ய வித்ம சகசிராட்சஸ்ய மகாதேவஸ்ய தீமகி என்று அந்த வார்த்தை அப்படியே வருகிறது. எங்க? சிவகாயத்ரியில. இதுக்கு மேல புருஷ சூக்தத்திலிருந்து இருக்கிற வார்த்தைகளை எங்கு சிவனுக்கு தொடர்புபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு மேல மூக்கம் என்னும் அமிர்தத்தன்மையன் ஈசானன் என்று சூக்கத்தினுடைய 2வது மந்திரத்தில் கூறுகின்றதை வியாபார உபநிடதம் சதுருத்திரத்தில் அடங்கியவை அமிர்தனுடைய திருப்பெயர்கள் என்று அப்படி சொல்லியிருக்கிறது. இந்த அமிர்தன் என்கின்ற வார்த்தை சிவபெருமானுக்கு உரியது. அவன் இன்பமயமானவன், இனிமையான தன்மை உடையவன் என்பது அங்கு சொல்லப்படுகிறது. அப்புறம் 4வது காரணம், ஈசானன் என்கின்ற பெயர் புருஷ சூக்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் சிவபெருமானுக்கே உரியதாகும். 5வது, புருஷன் என்னும் சொல் சிவபிரான், உருத்திரர், கணேசர், முருகர் முதலியோருடைய காயத்ரி மந்திரங்களில் புருஷன் என்ற பெயர் உள்ளது. பிரம்மன், நாராயணன், நரசிம்மன் முதலியோரின் காயத்ரி மந்திரங்களிலே புருஷன் என்ற சொல் வரவில்லை. இப்போ ஒரு சைடில் தான் அந்த வார்த்தை அதிகம் காயத்ரி மந்திரங்களில் பயந்திருக்கிறது, ஒரு பேரில் வரல. 13ஆம் மந்திரத்து வரும் புருஷன், மகான் என்பன சிவனாரையே குறிப்பன.
16ஆம் மந்திரம் 20ஆம் மந்திரமும் ஆதித்ய வர்ணம் என்று கூறுகின்றன. ஆதித்ய வர்ணம் என்பது சூரியனை எடுத்து காட்டுகிற பகுதி. இங்கே சூரியன் காயத்ரி மந்திரத்தினுடைய கடவுளாக இருக்கிறவன் என்று அப்படி நினைக்கிறீங்க. அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கன் ஆவான் அரண்நூறு அல்லனும். திருநாவுக்கரசர் சூரியனை அந்தியிலையும் சந்தியிலையும் வணங்குகின்றார்களே காயத்ரி மந்திரத்தை சொல்லி, அது என்ன சொல்லுகிறது? சூரியன் யாரு? சிவபெருமான் தானே. சிவபெருமானுடைய 8 மூர்த்தங்களிலே சூரியன் ஒன்றல்லவா? பஞ்சபூதங்களும் சூரிய சந்திரர்களும் ஆன்மாவும் சிவபெருமானுடைய 8 வடிவங்கள். அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாவான் அரண் உரு அல்லனும். சூரியனாய் இருக்கிறவன் சிவபெருமானுடைய வடிவந்தானே என்று திருநாவுக்கரசர் தேவாரத்தில் நாம் படிக்கிறோம். அதுதான் இங்கே சொல்றாங்க. காயத்ரி மந்திர பொருளாகவும் சூரியனின் அந்தர்யாமியாகவும் பொன்னார் மேனியராகவும் உள்ள சிவபெருமானைத்தான் ஆதி சூட்டு. 17ஆம் மந்திரத்தில் வருகின்ற அந்த பகுதி சிவபெருமானை அறிந்தவர் அமிர்தத்தன்மையை அடைகின்றவர், மோட்சத்துக்கு வேறு வழி இல்லை, சிவபெருமானை அடைவதுதான் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னும் மொழிகளை கைவால்ய உபநிடதமும் ஸ்வேதாசுர உபநிடதமும் கூறி சிவபெருமானின் முழு முதல் தன்மையை விளக்குகின்றன. கடைசி மந்திரம் அதில் கிரி என்னும் மந்திரம் பிரணவ சுரூபிணியாகிய உமாதேவியையும் மகாலட்சுமியாகிய மகேஸ்வரியுமே குறிக்கும். அதில் இறுதி மந்திரத்திலே அகோராத்திரே பார்சவே என்ற தொடர் பவள நிறத்தை ஒத்த ஒரு பாதியையும் இந்திர நீலம் போன்ற மற்றொரு பாதியையும் குறிக்கிறது. அதில் பவள நிறம் என்ன? சிவபெருமான். இந்திர நீல நிறம் உமாதேவி. இதைத்தான் உமையொரு பாகனாக இருக்கக்கூடியதான் குறிப்பிடுகிறது. இவற்றால் புருஷ சூக்தம் அந்த 18 மந்திரங்களையும் இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டார்கள். பண்ணி சிவபிரானின் பெருமையை விளக்க எழுந்ததுதான் புருஷ சூக்தம் கூட என்பதை ஐயந்திரிபுர உணரலாம். உபநிடதங்களையும் மற்ற விஷயங்களையும் வைத்துத்தான் இதை விளக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே சிவனுக்குள்ள முழுமுதன்மையை எந்த இடத்திலேயும் வேதம் படிக்கிறவர்கள் மறுத்துவிட முடியாது. அப்பே வீழ்ச்சிதர் இந்த புருஷ சூக்தத்தை பற்றி எழுதப்பட்ட யமுனத்துறைவருடைய கிரந்தங்களை எல்லாம் மறுப்பெழுதி தகர்த்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்திருக்கிறார். நம பார்வதி பதே.